வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் பார்க்க இருக்க வினாத்தால் தொண்டமனார் தனு வெளியீட்டகத்தினால் நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை 2024. இந்த வினாத்தாள் நமது கல்வி நிலையத்தில் கற்கின்ற மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட வினாத்தாள். இந்த வினாத்தாள் பகுதி 2இல் 12வது வினாவாக தொடை தொடர்பான வினாவை தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும். உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ தொடர்பான கருத்துக்கள் இருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பதிவிடும்போது உங்களோட பெயர், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட நீங்கள் எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் மறக்காமல் பதிவிடுங்க. வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் கட்டாயம் உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங். நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் மாணவர்கள் கதைக்கிற வாய்ஸை கட் பண்ணி என்னுடைய வாய்ஸ் மட்டும் விளங்குற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அதில் பிறகு அந்த சந்தேகங்கள் கிளியர் பண்ணுற அந்த பகுதிகளையும் கட் பண்ணி போடுறதால தான் வீடியோ வர்றதுக்கும் தாமதமாகுது. அந்த அடிப்படையில் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்வதன் மூலம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் இது பேப்பர் கிளாஸ் வீடியோ இந்த ரெக்கார்டிங், பேப்பர் கிளாஸ் வகுப்பு இந்த ரெக்கார்டிங், இதே சிலபஸ் கிளாஸ் கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும். ஒவ்வொரு பாடப்பிறப்பும் உங்களோட கலந்துரையாடப்பட்டு அறிமுகமாகும். அந்த அடிப்படையில் நீங்கள் இல்லை உங்களோட தம்பி தங்கைகள் கணிதத்தை தெளிவாகவும் புரிதலோடையும் கற்றுக்கொள்ளணும் என்ற ஆசை இருந்தால் தாராளமாக என்னோட இணைந்து கொள்ளலாம். இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போ. வினா இலக்கம் 12 வெண்வரி படத்தின் உதவியோட ஒரு வசன கணக்கு, கொஞ்சம் என்ன சொல்கிற காம்ப்ளிகேட்டடான கொஞ்சம் சிக்கலான கணக்கு, நம்மளால் நார்மலாக புரிஞ்சு கொள்ள முடியாத கணக்கை இலகுவாக புரிஞ்சு கொள்றதுக்காக வெண்வரி படத்தை பயன்படுத்தி செய்ய போகிறோம். ஆனால் இன்னும் நாங்கள் தரம் 11க்குரிய வெண்வரி படம் படிக்கல, அது தேர்ட் டேர்ம்னு நினைக்கிறேன். அது படித்த பிறகு நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் கடினமான கணக்குகளையும் இன்னும் கொஞ்சம் சிக்கல் கூடின கணக்குகளையும் செய்ய வலிக்கிடுவீங்க. ஆனால் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப இலகுவான 10ஆம் ஆண்டுக்குரிய வெண்வரி படம் தான் வந்திருக்கு. ஒரு மாவட்டத்தில் இலத்திரனியல் விற்பனை நிலையங்கள் 50 உள்ளன. அந்த இலத்திரனியல் விற்பனை நிலையங்களில் உள்ளூர் தயாரிப்பு, வெளிநாட்டு தயாரிப்பென 2 வகையான மின் மோட்டார்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. நாங்கள் ஒரு கடைக்கு இலத்திரனியல் கடையொன்றை நாங்கள் எடுத்தோம்னா அது உள்ளூர் தயாரிப்பை விற்கிறதாகவும் இருக்கலாம், வெளிநாடு தயாரிப்பை விற்கிறதா இருக்கலாம், இல்லை 2 தயாரிப்புகளை விற்கிறதாகவும் இருக்கலாம், இல்லை இலத்திரனியல் மோட்டார் விற்காத கடையாக கூட இருக்கலாம். அவை பற்றிய தகவல்கள் சேகரிக்கப்பட்டன. 15 விற்பனை நிலையங்களில் உள்ளூர் வெளிநாட்டு தயாரிப்புகள் ஆகிய 2ம் விற்பனை செய்யப்படுகின்றது. 9 விற்பனை நிலையங்களில் 2 வகைகளில் எதுவும் விற்பனை செய்யப்படவில்லை. உள்ளூர் உற்பத்தியை விற்பனை செய்யும் 10 உள்ளூர் உற்பத்தியை விற்பனை செய்யும் விற்பனை நிலையங்களின் எண்ணிக்கை 22 ஆகும். சரி, குறித்த தகவலுக்கான வெண்வரி படம் போட்டிருக்கு. முதல்ல வெண்வரி படம் தான் செய்ய வழி. ஸோ வெண்வரி படத்தை கொஞ்சம் பெருசாகவே கருவும். நீங்கள் கவராயத்தை வச்சு வட்டங்கிடுறாக்களாக இருந்தா பிள்ளைகள் வட்டத்தை முதல்ல கிருங்கூடா. ஏன்னா உங்களுக்கு எப்படி வட்டம் வரும், அந்த வட்டத்துக்கு ஏற்ற மாதிரி செவ்வகங்கிறதுல உங்களுக்கு கஷ்டம் வரும். அதனாடி வட்டத்தை முதல் கிருங்க. கவராயத்தை வச்சு வட்டங்கிடுறாக்கள் வட்டத்தை கீறிட்டு இப்போ நீங்கள் அடிமட்டத்தை உதவியோட செவ்வகத்தை வரைஞ்சிங்கன்னா அழகான வெண்வரி படம் வரும். பிறகு அதுக்குள்ளே வச்சு வட்டங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இந்த முதலாவது உள்ளூர் லோக்கல் என்ற நாடி எல் போட்டிருக்காக்கும். என்ன உள்ளூர், அடுத்தது உள்ளூர்ண்டா லோக்கல்ண்டா எங்கள் மைண்டில் தரம் இல்லாத பொருள்ன்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. அப்படி இல்லை, அது உள்ளூர் தயாரிப்பு. அதுக்காக உள்ளூர் தயாரிப்புகள் எல்லாமே தரமற்றது அப்படின்ற அர்த்தம் இல்லை. சரிதானே? உள்ளூர் மோட்டார் விற்பனை செய்கிற விற்பனை நிலையம். அதே மாதிரி இது ஃபாரின் வெளிநாட்டு மோட்டார்கள் விற்கப்படுகின்ற விற்பனை நிலையம் எஃப் என்று போட்டிருக்காங்க. என்ற அடிப்படையில் ஏதோ ஒரு விதத்தில் பேர் கொடுத்துருக்கு, ஏபி என்று கூட கொடுத்துருக்கலாம். ஒவ்வொரு பிரதேசத்தையும் முதல்ல நாங்கள் இனங்காணணும். உள்ளூர் மோட்டார் விற்பனை செய்கிற இலத்திரனியல் கடைகள் எல்லாத்துலேயும் உள்ளூர் மோட்டார் இருக்கின்ற நாடு தான் அது இந்த வட்டத்துக்குள்ள வந்திருக்கு. ஸோ இந்த இதில் ஒரு கடை இருக்கோம்னா அது உள்ளூர் மோட்டார் வச்சிருக்கிற கடை. அப்போ வெளியில் இருக்கிற கடை ஏன் அது வெளியில் போயிச்சிருக்கேன்டா அந்த கடையை பொறுத்த வரைக்கும் உள்ளூர் மோட்டார் இல்லை. ஸோ குறித்த பிரதேசத்தை இனங்காணும். அதே மாதிரி வெளிநாட்டு மோட்டார்கள் இருக்கிற கடைகள் இந்த வெளிநாட்டு மோட்டார் என்ற வட்டத்தில் வருதுண்டா அதுக்கு வெளியில் இருக்கிற கடைகள் வெளிநாட்டு மோட்டார் இல்லை. ஸோ வெளியில் இருக்கிற பிரதேசம் தான் 2 வகையான மோட்டார்களையும் இல்லாதது.
நடுவில் இருக்கிற பிரதேசம் 2 வகையான மோட்டரையும் வைத்திருக்கிற கடை, மொத்தம் 50 கடை. அதுவும் இருக்குது, மறந்துடக்கூடாது. இந்த நாங்கள் தரப்பட்டுள்ள வெண்வெறி படம், இங்கே கதைக்கப்பட்ட வெண்வெறி படம் மொத்தம் எத்தனை தரவுகளை உள்ளடக்கியது? 50 தரவு. அதை மறந்தீங்களோட கேள்வி கொஞ்சம் தடக்கு, பிறகு கண்டுபிடிக்கத்தான் வேணும், வேறு வழி இல்லை. திரும்ப இங்கே வருவோம். 15 விற்பனை நிலையங்களில் உள்ளூர் வெளிநாட்டு தயாரிப்புகள் ஆகிய 2 வகைகளும் விற்பனை செய்யப்படுது. எங்கே வரும்? நடுவில் 15 வரும். உள்ளூர் வெளிநாட்டு தயாரிப்புகள் விற்பனை செய்யப்படுது. அதுக்கு பிறகு 10 விற்பனை நிலையங்களில் 2 வகைகளில் எதுவும் விற்பனை செய்யப்படவில்லை. ஸோ இந்த குறித்த 10 எங்கே வரும்? வெளியில் வரும். குறித்த 10 வியாபார நிலையங்களில் இந்த 2 வகை. உள்ளூர் உற்பத்தியை விற்பனை செய்யும் விற்பனை நிலையங்கள் 22 ஆகும். உள்ளூர் விற்பனை நிலையம்ன்றது இந்த வட்டம், அந்த வட்டத்துக்குள்ள 22ன்றதை நான் வட்டத்திலையும் குறிக்கிறதோட வேறு ஒரு பிரதேசத்தையும் இனங்காணலாம். இதில் 15 இங்கே வந்துட்டேன்டா, இதில் எத்தனை வரப்போகுது? 7 வரப்போகுது. இதில் 15 7 இங்கே மொத்தம் 25 32. அப்போ மிச்சம் இதில் எத்தனை இருக்க போகுது? குறித்த இடத்துல மொத்தமாக வெண்பெருப்படம் 50 18. என்னடா 32 18 50 வரும். ஸோ இந்த இடத்துல 18 இருக்க போகுது. எனக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு என்னை விட சொல்லிக்கொண்டே போகலாம். தரப்பட்ட வெண்வரி படத்தை பிரதி செய்து மேற்குறித்த தகவல்களை அதில் சேர்க்குக. ஸோ இதுதான் முதலாவது கேள்வி, செஞ்சுட்டேன். 2வது கேள்விக்கு போவோம். வெளிநாட்டு தயாரிப்பு மின் மோட்டார்களை விற்பனை செய்யும் நிலையங்களின் எண்ணிக்கை யாது? சரி சொல்லுங்க அப்பம். கேட்ட கேள்விக்கு என்ன விடை? அதுதான் புல. 18 வெளிநாட்டு மோட்டார்களை மட்டும் விற்பனை செய்கிற வியாபார நிலையங்கள். கேட்ட கேள்வி, கவனமாக இருக்கணும். வெளிநாட்டு தயாரிப்பு மோட்டார்களை விற்பனை செய்யும் நிலையங்கள். ஸோ கேட்கப்பட்டதப்போ வடிவாப்பாடுறா, இதுவும் வெளிநாட்டு தயாரிப்பு மோட்டார்களை விற்பனை செய்யுது. இதுவும் இந்த வட்டத்தின் எண்ணிக்கையை கேட்டது. அப்போ கேட்ட கேள்விக்கு என்ன விட ராசா? நீங்கள் இப்போ அவசரப்பட்ட புல வந்துடுது பார்த்தீங்களா? உழவு தெளிவாக செஞ்சு ஒரு ஆள் கூட அங்கால புல விடுறோம்னா அநியாய புல தானே. 33 கடைகளில் வெளிநாட்டு தயாரிப்பு மோட்டார்கள் விற்பனை செய்யப்படும். 2வது கேள்வியும் செஞ்சாச்சு. 3வது கேள்விக்கு வருவோம். வெண்ணுருவில் நிலற்றப்பட்டுள்ள பிரதேசத்தை தொடை குறியீட்டில் எழுதுக. இந்த குறித்த ஒரு பிரதேசம் வெண்வெறி படத்தில் நிலற்றப்பட்டிருக்கு. அந்த பிரதேசம் எப்படிப்பட்ட பிரதேசம்? உள்ளூர் தயாரிப்புகளை விற்காத வெளிநாட்டு கடைகள். ஸோ தொடை குறியீட்டில் எழுதுறது. தொடை குறிப்பீடுன்றது எப்படி வருமெண்டா, இது பேர் சம்பந்தமாக சொல்கிறது. எஃப் இந்த பிரதேசம், அதில் எல் இல்லாத பிரதேசம் எல் டேஸ், எல் தவிர்ந்த எஃப்இன் பிரதேசம் மாறின்னு சொல்லியிருக்கலாம். எல் டேஸ் இடைவெட்டு எஃப்ன்னு சொல்லியிருக்கலாம். ரெண்டும் தகுதியும் இருக்கணும். அது எஃப் இந்த பிரதேசமாக இருக்கிற அதே நேரம் எல் இருக்கக்கூடாது. எஃப் இடைவெட்டு எல் டேஸ்ன்னு சொன்னாலும் சரி, இல்லை எல் டேஸ் இடைவெட்டு எஃப்ன்னு சொன்னாலும் சரியாக இருக்கும். வினா இலக்கம் 4க்கு வருவோம் பிள்ளைகள். வினா இலக்கம் 4 என்ன கேள்வி என்று பார்ப்போம். இதே 50 இலத்திரனியல் விற்பனை நிலையங்களில் 20 விற்பனை நிலையங்களில் வானொலி பெட்டிகள் விற்பனை செய்யப்படுது. ஸோ இதுக்குள்ள வானொலி பெட்டி விற்பனை செய்யப்படுகின்ற கடைகள் உள்ள வரப்போதோ தெரியல என்னென்னு பார்ப்போம். வானொலி பெட்டிகளை விற்பனை செய்யும் விற்பனை நிலையங்கள் ஒன்றிலேனும் உள்ளூர் அப்படி இருந்திருக்கணும். அது தமிழ் பிள்ளை நினைக்கிறேன். உள்ளூர்னு உள்ளூர் உற்பத்தி மோட்டார் விற்பனை செய்யப்படுவதில்லை. இந்த வானொலி பெட்டி விற்பனை செய்கிற எந்த ஒரு கடையிலையும் சரி தானே வடிவா பாருங்க. வானொலி பெட்டிகளை விற்பனை செய்யும் நிலையங்களில் ஒன்றில் கூட உள்ளூர் மோட்டார் விற்கப்படுவதில்லை. ஸோ உள்ளூர் மோட்டார் என்ற தொடை வானொலி பெட்டிகளை விற்பனை செய்கிற கடையிலையும் ஒன்று கொண்டு ரெண்டும் இருக்கிற விற்பனை செய்கிற கடை ஒன்றிலையும் ஒன்றும் இல்லையண்டா இந்த 2 தொடைகளும் மூட்டற்ற தொடைகள், மோட்டார் விற்பனை செய்யப்படுவதில்லை. அதனால் 15 விற்பனை நிலையங்களில் ஆனால் 15 விற்பனை நிலையங்களில் வெளிநாட்டு தயாரிப்பு மோட்டார்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. விற்பனை செய்யப்படுவதில்லை. ஆனால் 15 விற்பனை நிலையங்களில் வெளிநாட்டு தயாரிப்பு மின் மோட்டார்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. எங்களுக்கு 18 மோட்டார் இருந்தது. அதில் 15 மோட்டார் விற்பனை செய்கிற கடைகளில் வானொலி பெட்டி விற்கப்படுது. வெளிநாட்டு மோட்டார்கள் விற்பனை செய்யப்படுகின்ற கடைகள். வெண்வெறி படத்தை மீண்டும் பிரதி செய்து மேற்குறித்த தகவல்களை அதில் சேர்க்க. இது தரம் 11க்குரிய கதை. திரும்ப வெண்வெளி படத்தை கீறட்டுமா? திரும்ப வெண்வெறி படங்கிறவங்கண்டா இப்போ எங்களில் வெண்வெறி படத்தை கொஞ்சம் பெருசாக்க போகிறோம் என்றது உங்களுக்கு தெளிவாக விளங்கிட்டுன்னா நீங்கள் என்ன செய்வீங்களா? வினா இலக்கம் 4 செவ்வகத்தை கொஞ்சம் சதுரமாக பெருசாக போட்டு
ஏற்கனவே 2 வட்டம் இருக்குது. 2 வட்டம் என்ன? ஒன்று உள்ளூர் மோட்டார்களை விற்பனை செய்யும் கடை, 2வது வெளியூர் மோட்டார்களை விற்பனை செய்கிற கடை. இப்போ இந்த உள்ளூர் மோட்டார்களை விற்பனை செய்கிற எந்த ஒரு கடையும் உள்ளூர், இது வெளிநாட்டு மோட்டார்களை விற்பனை செய்கிற கடையா? அப்புறம் நான் வந்து வெளியூர்ன்றது மட்டும்தான் போட்டுக்கொண்டிருந்த நாங்கள், ஆனால் வெளிநாடுன்னு மட்டும்தான் போட்டுக்கொண்டிருந்தாங்க. மோட்டார்களை விற்பனை செய்கிற கடை. இதுக்குள்ள வந்து ரேடியோக்களை விற்பனை செய்கிற கடைன்றது வரப்போகுது. சாதாரணமாக ஒன்றும் சொல்லாமல் வந்தால் அது நடுவில் வரும். நீங்கள் தரம் 11க்குரியது. சாதாரணமாக எந்த ஒரு நிபந்தனையும் சொல்லாமல் வந்தால் நடுவுக்குள்ளே வரும். சில நேரம் இது தொடைப்பிரிவாக மாறுறதுக்கு தரப்பெற தரவுகள் இருக்குது. இப்போ இது என்ன சொல்லுதுண்டா, எந்த ஒரு கடையும் எங்களுக்கு உள்ளூர் மோட்டார் விற்பனை செய்கிற எந்த ஒரு கடையிலையும் வானொலி பெட்டி இல்லைன்னு சொல்லுது. ஸோ வானொலி பெட்டி உள்ளூர் மோட்டார்கள் என்ற தொடையை விட்டு வெளியில் வரும். சரி, வெளியில் வந்ததோட ஒட்டுமொத்தமாக என்ன வெளிநாட்டு மோட்டார்களை விற்பனை செய்கிறதுக்குள்ளே போகுமா, இல்லை வெளியில் வருமாண்டா? ஒன்றும் சொல்லலை என்றாலே வெளியில் விட்டு தான் விடணும். ஏனெண்டா நாங்கள் குறித்து வெளிநாட்டு மோட்டார்கள் விற்பனை செய்கிற முழு கடையிலேயும் தான் மட்டுமென்ற சொல்லும் சொல்லல. ஆனால் இவர் சொல்ல தரவுலையும் அது தெளிவாக இருக்குது. ஒன்று இடைவெட்டுற மாதிரி இப்படித்தான் வரப்போகுது. சங்கிலி மாதிரியும் போடலாம். இப்போ எனக்கு இடமில்லாத நாடி இப்படி போடுறேன். சில நேரம் ஒன்றுக்கு நேரையும் போடக்கூடியதாக இருக்குது. சரி, தரவுகளை வந்து நாங்கள் மீண்டும் குறிக்க வேண்டும். இது வந்து வானொலி பெட்டி, ரேடியோ விற்பனை செய்யப்படுகின்ற நிலையங்கள். வானொலி பெட்டி, வானொலி பெட்டி அந்த தரவு, இந்த உள்ளூர் மோட்டார்கள் விற்பனை செய்யப்படுறது, அந்த தரவு வந்து மாறையில் ஏற்கனவே அங்கே தரப்பட்ட தகவல்களை அதில் சேர்க்க சொல்லியிருக்கேன். தகவல்களை அதில் சேர்க்குக. உள்ளூர் மோட்டார்கள் விற்பனை தனியாக உள்ளூர் மட்டும் இதில் 15, இதில் 15, 7 அதுல எல்லாம் மாற்றம் இல்லை. ஆனால் இந்த குறித்த பிரதேசம் பிரியுது. 18 மோட்டார் விற்பனை செய்கிற அந்த கடைகளில் 15 மோட்டார்கள் விற்பனை செய்கிற வெளிநாட்டு மோட்டார்கள் 15 விற்பனை செய்கிற கடைகளில் வானொலி பெட்டி விற்கப்படுது. ஸோ மோட்டாரும் வானொலி பெட்டியும் விற்பனை செய்கிறது. இதில் 15 வர போகுது. மொத்தமாக 18 இந்த 2 பிரதேசத்திலையும் இருந்தது. ஆகவே இதில் 3 வரும். வானொலி பெட்டி விற்பனை செய்கிற மொத்த வியாபார நிலையங்களின் எண்ணிக்கை 20. ஸோ 20 வானொலி பெட்டி ஏற்கனவே 15 இங்கே வந்துட்டு, அப்போ மீதி 5 இங்கே வரும். இந்த 5 ஏற்கனவே வெண்வரி படத்தில் வெளியில் இருந்த 10 பிரித்தெடுத்து கொண்டது. ஆகவே வெளியில் இருக்கிற 5 பிரதேசம் எங்களுக்கு எண்ணம் வரும். குறித்த தகவலை சேர்க்க வேண்டியிருக்கு. இது வந்து தரம் 11க்குரிய தொடை படித்த பிறகு செய்யக்கூடிய கணக்கு. சுமார் என்ன சொல்கிறது, கொஞ்சம் தன வெளியிடன்றைக்கு அவங்கள என்னென்னா கொஞ்சம் பிள்ளைகள் என்ன சொல்கிற அட்வான்ஸாக யோசிக்கிற பிள்ளைகளையும் டார்கெட் பண்ணின கேள்விகளாக இருக்கிறதுனால எங்களுக்கு இப்படி வந்திருக்கு. புள்ளித்திட்டத்தை சொல்கிறதோட வகுப்பை முடிக்கிறேன் பிள்ளைகள். எனக்கு தெரியும் நேரம் தாண்டி போட்டுது. புள்ளித்திட்டம் சொல்கிறதோட வகுப்பை முடிக்கிறேன். வெண்வரி படத்தில் தகவல்களை குறிக்கிறதுக்கு 3 மார்க்ஸ் கொடுக்கலாம். ஏனெண்டா இந்த 50 குறிக்கிறதுக்கு 1 மார்க்ஸ், வெண்வரி படம் கீறதோட மட்டும் இல்லை, 50 குறிக்கிறதுக்கு 1 மார்க்ஸ். அந்த குறித்த தகவல்களை சரியான இடத்துல குறிக்கிறதுக்கு இந்த 10 குறிக்க சொல்லியிருந்ததாகும். அதே மாதிரி இந்த 22 குறிக்க சொல்லியிருந்தாங்க. குறித்த தகவல்களை சேர்க்கிறதுக்கு நீங்கள் 3 மார்க்ஸ் கொடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஒவ்வொன்றுக்கு 2 மார்க்ஸ். திரும்ப வெண்வரி படம் கீறி அந்த வெண்வரி படத்தில் இந்த திரும்ப அந்த குறித்த வட்டத்தை சரியாக்குறதுக்கு 1 மார்க்ஸ். அதில் வந்து இந்த குறித்த 3 இந்த 5 இதுக்கு 2 மார்க்ஸ். மொத்தமாக குறித்த உங்களுக்கு இந்த 12வது வினாவுக்கு 10க்கு எத்தனை வந்திருக்கு அப்படின்றத பதிவிடுங்கோ.